ஏன்டா அப்படின்னு கேட்குறப்ப தான் தெரிஞ்சுது பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்ல இருந்து செலிபிரிட்டில இருந்து மதுரைக்கு யாரு வந்தாலும் இந்த ஜிகிர்தண்டாவை மட்டும் குடிக்காம. இப்ப நம்ம ஜிகிர்தண்டா அப்படின்னா அந்த ஜிகிர்தண்டால நீங்க என்னென்ன மிக்ஸ் பண்றீங்க? ஆனால் அதில் பியூர் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் தான். ஓகே. ஆல்மண்ட் கம்முன்னு சொல்லுவோம். ஓகே. பாதாம் பிசின் அது பேர். நன்னாரி சிரப். நன்னாரி. ஓகே, தேங்க்ஸ். மக்களே, இதுதான் மதுரையோட ஃபேமஸ் ஜிகிர்தண்டா. இது என்ன? இது ஜிகிர்தண்டா பால் எல்லாமே மிக்ஸ் பண்ண கலவை. ஓ, இதான் அந்த மிக்ஸ் பண்ண ஜிகிர்தண்டா. ஆமா, எல்லாமே கலவை. வாவ், டேஸ்ட் மிரட்டுதுங்க. நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் நண்பா. வணக்கம் மக்களே. நான் மதுரை வந்ததுலேருந்து என்கிட்ட எல்லாருமே ஃபோன் பண்ணி பசங்க சொன்ன ஒரே வார்த்தை, இன்னும் நீ அந்த மதுரையோட ஜிகிர்தண்டாவை குடிக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். நான் அதில் என்னடா இருக்குது, இதை ஏன்டா இவ்வளோ தூரம் கேட்குறீங்கன்னா, ஏடா மதுரை வரைக்கும் போயிட்டு ஜிகிர்தண்டாவை குடிக்காம நீ வந்துட்டேன்னு சொன்னால் உன்னோட ஒரு பாவி வேற எவனும் இருக்க மாட்டான் அப்படின்னு தான் சொன்னானுங்க. ஏன்டா அப்படின்னு கேட்குறப்ப தான் தெரிஞ்சுது பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்ல இருந்து செலிபிரிட்டில இருந்து மதுரைக்கு யாரு வந்தாலும் இந்த ஜிகிர்தண்டாவை மட்டும் குடிக்காம போனதா சரித்திரமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான ஐட்டம் தான் ஜிகிர்தண்டா. ஸோ எனக்கும் அதை குடிக்க சொல்லி நம்ம பசங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அதை குடிக்கலான்னு தான் அடிக்கிற வெயில்ல நடந்து போயிட்டு இருக்கேன் மதுரையில. நம்ம இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா மதுரை மேலமாசி வீதியில தான் நிற்கிறோம். எழுத்தாப்புல பார்த்தீங்கன்னா அந்த மதன கோபாலசாமி. இந்த இடம் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம கணேஷ் ஃப்ரூட் சாலட்னு சொல்லி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்த ஒரு ஃபேமஸான கடை. நைட் ஆகிட்டா இந்த இடத்துல வந்து ஃப்ரூட் சாலட் போட்டுட்டு இருப்பாங்க. செம்ம ஃபேமஸாக ஓடிட்டு இருக்குது அந்த கடை. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஜிகிர்தண்டா ஷாப்பை தான் நம்ம இன்னைக்கு விசிட் பண்ணி அதை நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நான் தான் யாசர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காசு இல்லை, வாங்க வீடியோக்குள்ளே போகும். மணி கம் டுடே கோட்ஸ் மாரையா காசு ஆமா இல்ல அதுக்கு என்னப்ப இப்போ தெரியுதுங்களா மதுரை ஜிகிர்தண்டா ஐயா எவ்வளோ ஃபேமஸ். நம்ம உள்ள உடனே ஷோரூம்குள்ளே பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு அண்ணா, உங்க பேரு? அபுல் ஹசன். அபுல் ஹசன். ஓகேண்ணா. நம்ம மதுரையில இந்த ஜிகிர்தண்டா எதனாலண்ணே ஃபேமஸ்ன்னு சொல்றாங்க? உங்களுக்கு இது வந்து ஒரு நேச்சுரல் ஐட்டம் தான். ஓகே. மில்க் ப்ராடக்ட். ஓகே. பியூர் வெஜிடேரியன். ஓகே. எல்லாருமே சாப்பிடலாம். சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். இதுல எந்த கெமிக்கலோ எசன்ஸோ எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க நம்ம பால்ல செய்யறது தான். ஓகே. ஸோ அதனால எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். யாருனாலும் சரி. இது வந்து பசும்பால்ல செய்யற ஒரு ஐட்டம். பசும்பால்ல செய்யறது. ஓகே. பாக்கெட் பால் கூட கிடையாது, பசும்பால்ல செய்யறது. ஓகே. இப்போ நம்ம ஜிகிர்தண்டா அப்படின்னா அந்த ஜிகிர்தண்டால நீங்க என்னென்ன மிக்ஸ் பண்றீங்க? ஆனால் அதில் பியூர் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் தான். ஓகே. ஆல்மண்ட் கம்முன்னு சொல்லுவோம். ஓகே. பாதாம் பிசின் அது பேர். நன்னாரி சிரப். நன்னாரி சிரப்ல அந்த நன்னாரி வேர்லேருந்து எடுத்து செய்யறது. அதுவும் வந்து ஒரு ஆயுர்வேதிக் தான். அதுவும் வந்துட்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப நன்மை பயக்கும். அதே மாதிரி பால், பசும்பால். பசும்பால், காய்ச்சின பசும்பால். ஓகே. சாதா பாலை விட காய்ச்சின பசும்பால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பால்கோவா மாதிரி இருக்கும், நல்லா திக்னஸாக இருக்கும். அதே பால்ல செய்யற ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம், அந்த மில்க் கிரீம் நீங்க மேல வைக்கிறது. ஆமா, மில்க் கிரீம். அதே பால்ல செய்யற மில்க் கிரீம். ஓகே. இப்போ வந்து உங்களோட கடை வந்து இந்த இடத்துல இருக்கிற லொகேஷன் வந்து மேலமாசி வீதியில இருக்கு. ஆனா ஜிகிர்தண்டா அப்படின்னாவே எல்லாருமே சொல்றது அந்த விளக்கு தூண்ல இருக்கிற ஒரு கடையை தான் சொல்றாங்க. அது என்ன காரணம்னா? அதை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச கடை அதுதான். கடை. ஆமா, அதுதான். ஓகே. அது எப்ப ஆரம்பிச்சது? 1977. 77ல ஆரம்பிச்சது. 77. ஓகே ஓகே ஓகேங்க. இப்போ வந்து அதோட பிரான்சைசி தான் அது எல்லாமே. ஆமா, எல்லாமே. இப்போ உங்களுக்கு ஓவராலா அது தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு இருக்கு? 400 அவுட்லெட்ஸ் மேல. 400 தமிழ்நாட்டுல மட்டும் தான் வச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டுக்கு அப்பார். அப்பார். ஆமா. ஓகே. தமிழ்நாட்டை தாண்டி வேற எங்க இருக்கு? எல்லா ஊர்லயும் இருக்கு. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ் எல்லாருமே இருக்கு. எல்லா பக்கமே இருக்குது. எல்லா பக்கமுமே இருக்கு. ஓகே. நீங்க வந்து இப்போ இங்க வந்து ஜிகிர்தண்டானா வெறும் நம்ம ஜிகிர்தண்டா மட்டும் தான் தரமா, இல்ல வேற ஏதாவது ஐஸ்கிரீம், ஃபலூடா, இல்ல ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரி சேர்த்த மாதிரி பெரியவங்களுக்கு சேர்த்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஃபலூடா இருக்குது, ரோஸ் மில்க் இருக்குது, மில்க் ஷேக்ஸ் இருக்குது. நீங்க என்னனாலும் சாப்பிடலாம். என்னனாலும் சாப்பிடலாம். இப்போ வந்து உங்கள்ட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் ஜிகிர்தண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பெஷல் ஜிகிர்தண்டானா அது ஏன் ஸ்பெஷல் ஜிகிர்தண்டா? அதுல வந்து பாசந்தி ஆட் பண்ணுவோம். மலாய், அதாவது பால் ஆடைன்னு சொல்லுவோம். பால் ஆடை, சுண்ட காய்ச்சின பால் ஆடை. ஓகே. அதை வந்து நம்ம அதுல சேர்ப்போம். அதனால வந்து அது இருக்கிற இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே. இப்போ நான் அதை ஒரு பார்சல் வாங்கிட்டு போனேன்னா எத்தனை நாள் வரைக்கும் நான் வீட்டில் வச்சு சாப்பிட முடியும்? நீங்க ஒரு நாள் சாப்பிட்றது வந்து அதோட டேஸ்ட்டை வந்து நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அதுக்கு மேலேன்னா உங்களுக்கு அது ஃப்ரீசர்ல வச்சு சாப்பிடலாம்ல? இல்லை வைக்கலாம், ஆனால் டேஸ்ட் மாறும். நீங்க அப்பப்போ, ஏன்னா இது அப்பப்போ நம்ம செய்யறது தான், மேக் பண்றது தான். ஓகே ஓகே. அது அப்பப்போ நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்டோட லைவ் இருக்கும். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? ஃபைன். நீங்க? நல்லா இருக்கேண்ணா. உங்க பேருண்ணா? கண் ஃப்ரம் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கீங்க? ஆமா. ஓகே. நான் மதுரையில சுத்தி பார்த்தாச்சுங்களா? சூப்பர், நல்லா இருக்கு ஊரு.
எப்படிண்ணா இருந்துச்சு ஜிகிர்தண்டா? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சாப்பிடுறீங்களா? ஆமா. ஓகேண்ணா, எப்படி இருந்துச்சு? ஆமாடா, சூப்பர். சூப்பரா இருந்துச்சுங்களாண்ணா? ஓகேண்ணா. நீங்க ஃபேமிலியோட வந்திருக்கீங்கண்ணா மொத்தமா? ஆமா ஆமா. ஓகேண்ணா. எல்லாருமே எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? எல்லாரும் நல்லா இருக்குன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே 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 ஓகே. திவ்யாக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம். டாக்டர் எப்படி மேடம் இருக்கு? நல்லா இருக்குங்களா? நல்லா, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர். ஓகே சார், தேங்க்யூ சார். இது பேர் பாதாம் பிசின். இதான் பாதாம் பிசின். ஓகே. நோம் டைம் மில்க்லாம் மிக்ஸ் பண்றோம்ல, அதேதான். இது என்ன? இது ஜிகர்தண்டா பால் எல்லாமே மிக்ஸ் பண்ண கலவை. ஓ, இதான் அந்த மிக்ஸ் பண்ண ஜிகர்தண்டா. ஆமா, எல்லாமே கலந்து. ஓகே ஓகே. இது மில்க் கிரீம். ஓ, இது மில்க் கிரீம். ஆமா. இந்த மில்க் கிரீம் வந்து உங்களுக்கு தானே? ஆமா. இது ஓனா நீங்களே தான்? எல்லாமே நம்ம மேக் பண்றது. ஓகே 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 ஓகே. ஸோ ஜிகிர்தண்டாங்கிறது இதுதான் மக்களே ஒரிஜினல். ஸோ நம்ம பக்கம்லாம் வந்து ஜிகிர்தண்டான்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஐட்டத்தை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம பக்கம் ஜிகிர்தண்டா இவ்வளவு ஃபேமஸ் இல்லை. மதுரைக்குள்ள ஜிகிர்தண்டாவை பிரிக்கவே முடியாது. மலாய் பாசந்தி. பாசந்தி. இந்த ஸ்வீட்டை மேலே போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த ஸ்வீட்னா நீங்க ஊத்துறது நன்னாரி சிரப். ஓ, இதான் அந்த நன்னாரி சிரப். ஆமா. அவ்வளவுதான் ஜிகிர்தண்டா இப்போ கம்ப்ளீட் இவ்வளவுதான். ஓகே, தேங்க்ஸ் மக்களே. இதுதான் மதுரையோட ஃபேமஸ் ஜிகிர்தண்டா. ஸோ அதுலேயும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல். எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இதுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. அரசியல் தலைவர்கள்லேருந்து செலிபிரிட்டிஸ்லேருந்து மதுரை சுற்றி பார்க்க வர வெளிநாட்டிலேருந்து வர எல்லாருமே இதை குடிச்சு பார்க்குறாங்க. அவ்வளோ டேஸ்ட்டுங்கிறாங்க. நம்ம சாப்பிட்ருவோம். சிம்பிளாக வா, டேஸ்ட்டு மிரட்டுதுங்க. என்னமோ தான் நினச்சிட்டேன். அல்டிமேட்டு. இப்போதான் புரியுது ஏன் ஜிகிர்தண்டாவை வந்து யார் வந்தாலும் குடிக்காம போக மாட்டேங்கிறாங்கன்னு. வெரி தானங்க ஜிகிர்தண்டா. செம்மையா இருக்குங்க. மதுரை வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. நாம சாப்பிட்டு இருக்க ஷாப் பாத்தீங்கன்னா மதுரை மேலமாசி வீதியில இருக்க ஒரு கடையில் தான் சாப்பிட்டு இருக்கோம். மதுரைக்குள்ள இந்த மாதிரி நிறைய ஜிகிர்தண்டா இருக்கு. இன்னொன்னு ஜிகிர்தண்டாங்கிற பேர்ல நிறைய ஜிகிர்தண்டா இருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இதுதான் மதுரை ஃபேமஸ் ஜிகிர்தண்டா. அவங்க லோகோவோட இருக்கு பாருங்க. இதுதான் அது. அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரா இருக்குங்க. செம்ம செம்ம. அதுவும் அந்த பாலாடை சொன்னார் இல்லைங்க, அதெல்லாம் சூப்பரா இருக்கு. ஹிந்திலேயா மலாய் அப்படிம்பாங்கல்ல, அதான். நீங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி ஜிகிர்தண்டா சாப்பிட்ருக்கீங்களா? அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? நீங்க ரெகுலரா போய் சாப்பிட்ற கடையோட பேரை, இடத்த மென்ஷன் பண்ணி போடுங்க கமெண்ட்ல, நான் தெரிஞ்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவை நீங்க பார்க்க முடியும்.